ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? இதில் நம்ம பர்டிகுலராக ஆவரேஜ் கான்செப்ட்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ஆவரேஜோட கான்செப்ட் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருப்போம். அதோட பேசிக்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அல்லது இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்ஃபேஸ். சரிங்களா? இதற்கான லிங்கை வந்து நம்ம அருண் அகாடமியோட டெலகிராம் பேஜில் கொடுத்துருக்கோம். சரியா? நீங்கள் நம்ம அருண் அகாடமி டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான லிங்க் அதில் இருக்கும். கிளிக் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோவை இதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரிங்க. இப்போ அப்படியே கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ அப்படியே கொஸ்டினை பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும். சரியா? கொஸ்டின்ஸ் பாருங்கள். The average of 46 numbers is 50.5. சரிங்களா? நான் எப்படி வந்துட்டு டேட்டா எடுத்து எழுதுறேன் அப்படின்னு பாருங்க. அடுத்தது the average of first 25 numbers is 45 and that of the last 18 numbers என்ன சொல்றாங்க? 56 ன்னு சொல்றாங்க. 28th நம்பர் சரியா? 28th நம்பர் அந்த பர்டிகுலர் நம்பரோட வேல்யூ மட்டும் 67 கொடுத்துட்டாங்க. இந்த மூணுக்கும் ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. இந்த 46 நம்பர்ஸ்க்கும் இந்த 25 நம்பர்ஸ்க்கும் இந்த 18 நம்பர்ஸ்க்கும் ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. 28th நம்பருக்கு மட்டும் அதனுடைய இண்டிவிஜுவல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்ததா 26th and 27th நம்பர்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட். அதை ரெண்டையும் தவிர்த்திட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற 44 நம்பருக்கும் மொத்தமா 46 நம்பர் இருக்கு. அதுல குறிப்பிட்ட இந்த 26வது நம்பரும் இந்த 77வது நம்பரும் எடுத்துருங்க. எடுத்துட்டு மீதி உள்ள எண்களுக்கான ஆவரேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சரிங்க. நம்ம டீவியேஷன் மெத்தட்லயே போடலாம். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அப்ரோச் பண்ண. இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட இது கம்மியா இருக்கு. ஓவரால் ஆவரேஜை விட இந்த எண்களுக்கான ஆவரேஜ் வந்து கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னா 5.5 வந்து கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு அப்படின்னா மைனஸ் போட்டுக்கோங்க. அதிகமா இருக்கு அப்படின்னா பிளஸ் போட்டுக்கோங்க. சரியா? எத்தனை நம்பர்ஸ்க்கு அப்படின்னா 25 நம்பர்ஸ்க்கு. சரியா? ஆவரேஜை விட மற்ற எண்களோட சராசரி கம்மியா இருக்குன்னா மைனஸ் போடுங்க. எத்தனை நம்பருக்கு அப்படின்னா 25 நம்பருக்கு. ஆவரேஜ் அப்படின்னா ஒன்னொன்னுக்கும். சரியா? ஒவ்வொரு நம்பரும் மைனஸ் 5.5. சரியா? அதாவது 5.5 குறைவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப 25 நம்பருக்கு அப்படின்னா இதை அப்படியே இன்ட்டு பண்ணீங்கன்னா டோட்டலா எவ்வளவு வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 25 125 அரை 25 வந்துட்டு 12.5. அப்ப 137.5 வந்து நெகட்டிவா இருக்கு. சரியா? அடுத்ததா இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. சரியா? இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? பிளஸ் 5.5. சரியா? ஆவரேஜா வந்துட்டு 5.5 அதிகமா இருக்கு. ஆவரேஜ்னா ஒவ்வொரு நம்பருக்கும் அர்த்தம். அப்ப 18 நம்பருக்கும் எவ்வளவு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 18 90. சரிங்களா? 18 இன்டூ அரை 0.5 வந்து பாத்தீங்கன்னா 9. அப்ப பிளஸ் 99. அடுத்ததா இந்த நம்பருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா பிளஸ்ல தான் இருக்கு. ஏன்னா இது 50.5 தான் இருக்கு, இது 67 இருக்கு. அப்ப எவ்வளவு பிளஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16.5 வந்துட்டு பிளஸ்ல இருக்கு. அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா 115.5 வந்துட்டு இது பிளஸ்ல இருக்கு. மைனஸ் தான் நமக்கு பெருசா இருக்கு. மைனஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 137.5. ஆனா ரூல் படி இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். சரியா? சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் நெகட்டிவ் டிவியேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா? அதன்படி இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கணும். அப்ப இன்னும் எவ்வளவு வேல்யூ தேவைப்படுது பிளஸ் வேல்யூல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த 137ல இருந்து 115.5 கழிச்சிங்கன்னா இன்னும் 22 தேவைப்படுது. சரியா? 22 பிளஸ்ல தேவைப்பட்டாதான் என்னவா இருக்கும்? இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அப்ப எந்த ரெண்டு நம்பர்ல இந்த 22 அதிகமா இருக்கணும் அப்படின்னா நம்ம விட்டு போன இந்த நம்பர்ல தான் அந்த 22 நம்ம சேர்த்திருக்க முடியும். சரியா? அப்ப இந்த மித்த நம்பர்ஸை விட அதாவது இந்த ஓவரால் ஆவரேஜை விட இந்த நம்பர் எவ்வளவு அதிகம் அப்படின்னா டோட்டல்ல 22 அதிகம். அப்ப டோட்டல்ல 22 அதிகம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. சரியா? அந்த 44 நம்பர் எப்படி 44 நம்பர்? இந்த ரெண்டு நம்பர் போக மீதி உள்ள 44 நம்பருக்கு ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப பழைய ஆவரேஜ் என்ன அப்படின்னா 50.5 அப்படின்னு சம்ல கொடுத்துட்டாங்க.
இப்ப இது வந்துட்டு 22 அதிகமா இருக்கு. இந்த ரெண்டு நம்பர் வந்து 22 வந்துட்டு அதிகமா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 22 நம்பரை நம்ம வெளியெடுக்கும் போது டோட்டல்ல 22 மைனஸ் ஆகும். சரியா? அப்ப ஆவரேஜ்லயும் 44 நம்பருக்கும் மொத்தமா 22 போகுது அப்படின்னா ஆவரேஜ்ல எவ்வளவு போகும் அப்படின்னா 0.5 வெளியே போயிடும். சரியா? குறைஞ்சிடும். அப்ப பழைய ஆவரேஜை விட புது ஆவரேஜ் எவ்வளவு குறைவா இருக்கும் அப்படின்னா 0.5 குறைவா இருக்கும். அப்ப புது ஆவரேஜ் என்ன, அதாவது 44 நம்பருக்கு ஆவரேஜ் என்ன, இந்த ரெண்டு நம்பர் போக அப்படின்னா 50. இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 50. சரிங்களா? கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலா புரியும். சரியா? இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த இன்ஃபர்மேஷன் தான். இதெல்லாம் நம்ம சம்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். நம்மளோட கால்குலேஷன் இது அப்புறம் இதுதான் நம்மளோட கால்குலேஷன். சரியா? ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீவியேஷனை மட்டும் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ரிமைனிங் நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் சொல்லுங்கனாலும் சரி, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் சொல்லுங்கனாலும் சரி, அல்லது மிஸ்ஸிங் டோட்டல் ஏதாச்சும் ஏதாவது ஒரு நம்பர் விட்டுருவாங்க, ஒரு 2-3 நம்பர் விட்டுட்டு அதுக்கான டோட்டல் சொல்லுங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி டீவியேஷன் மெத்தட்லயே போனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா போட்டலாம். நமக்கு டைம் நிறைய சேவ் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு 50. சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். சரிங்களா? இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்களேன். வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் பிட்வீன் 100 and 200? What is the average of all numbers between 100 and 200 which are divisible by 30? சரிங்களா? அதாவது டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கு அப்படின்னாவே அந்த டீவியேஷனும் ஈக்குவலா இருக்கும். சரியா? ஆவரேஜுக்கும் இந்த நம்பர்ஸ்க்கும் டீவியேஷன் ஈக்குவலா இருக்கும். இப்ப டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கிற நம்பர்ஸ் என்னென்ன சொல்லலாம்? 1, 2, 3, 4, 5. இதுக்கு ஆவரேஜ் என்னவா இருக்கும்னா இந்த மிடில் நம்பர் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மிடில் நம்பரை நீங்க ஆவரேஜா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் பாசிட்டிவ் டிவியேஷனும் நெகட்டிவ் டிவியேஷனும் ஈக்குவலா இருக்கும். சரியா? இல்லைன்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்காது. பாசிட்டிவும் நெகட்டிவும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவலா இருக்கும். எந்த டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கிற நம்பர்ஸ் சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கண்டிப்பா ஆவரேஜ்ங்கிறது அந்த மிடில் நம்பரா தான் இருக்கும். இப்போ உதாரணமா 6, 12, 18, 24 அப்படின்னு 24 இப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன் பிட்வீன், இதுக்கு மிடில் என்ன நம்பர் வருமோ அதுதான் ஆவரேஜா இருக்கும். ஏன்னா இதுக்கு பாருங்க ஈக்குவல் டிஃபரன்ஸ், இதுக்கும் 6 இருக்கு, இதுக்கும் 6 இருக்கு, இதுக்கும் 6 இருக்கு அப்படின்னா இந்த மிடில் நம்பர் ஆவரேஜா இருந்தா மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ் டிவியேஷனும் நெகட்டிவ் டிவியேஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். சரியா? அப்படிங்கும்போது இப்போ நீங்க அப்படியே செக் பண்ணி பாருங்களேன். இதுக்கும் என்ன 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 வந்துட்டு நமக்கு ஆவரேஜ் வரும் அப்படின்னா 16, 24 ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க 15 வரும். 15 தான் இதுக்கு ஆவரேஜா இருக்கும். அதாவது 12க்கும் 18க்கும் மிடில் நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 தான் இருக்கும் இல்லையா? இந்தாண்ட 13, 14 இருக்கும், இந்தாண்ட 16, 17 இருக்கும். அப்ப 15 தான் ஆவரேஜா இருக்கும். 15 ஆவரேஜா இருந்தா தான் நமக்கு இந்த டீவியேஷன் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவும் ஈக்குவலா இருக்கும். சரியா? சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் நெகட்டிவ் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? நமக்கும் ஆவரேஜ் அப்படின்னாவே நம்ம டீவியேஷனை மேட்ச் பண்ணணும். சரியா? அதை கரெக்டா கத்துக்கிட்டோம், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவும் மேட்ச் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த டாபிக்ல வர ஒரு கொஸ்டின்ஸையும் ஒரே ஒரு கொஸ்டின் வரும். அதிகப்படியா சில சமயம் 2 கூட கேட்டிருக்காங்க. நார்மலா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதை ஒன்னையும் நீங்க ஈஸியா போட முடியும். சரியா? இப்போ கவனிங்க. இப்ப நம்மகிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா டிவிசிபிள் பை 13. அப்ப 100க்கு அடுத்த நம்பர் 13ஆல வகுக்கக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 104 இருக்கும். சரியா? அடுத்தது 200க்கு முன்னாடி நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200க்கு முன்னாடி நம்பர் என்னவா இருக்கும்? 195 இருக்கும். இந்த ரெண்டு நம்பர் தான் 195 இருக்கும். இந்த ரெண்டு நம்பர் தான் வந்து எதுல டிவைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13ஆல டிவைட் ஆகும். சரியா? 13ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? எப்பயுமே இது மாதிரி கண்டினியூஸ் சீரிஸ் இருக்குன்னா சரியா ஈக்குவல் கேப்ல ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் நீங்க ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டாலே நமக்கு அந்த ஓவரால் சீரிஸ்க்கான ஆவரேஜ் கிடைச்சிடும். சரியா? அப்ப இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 299 வரும். டிவைட் பை 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 300ல 150. அப்ப 149.5 வருமா? 2ஆல டிவைட் பண்ணா. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 149.5. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நீங்க எல்லா நம்பரையும் எழுதி ஆட் பண்ணி டிவைட் பை எத்தனை நம்பர் 13ஆல டிவைட் ஆகுதோ அத்தனை நம்பரால் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு ஆவரேஜ் வரும். சரியா? ஆனா டீவியேஷன் கான்செப்ட் படி ஈக்குவல் டிஃபரன்ஸ் இருக்கிற நம்பருக்கு நம்ம ஆவரேஜ் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரும் தெரிஞ்சா போதும். அதை ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டாலே நமக்கு ஆவரேஜ் வந்துடும். சரியா? ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா 149.5. சரிங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க.
the average of 39 numbers is 0. How many of those numbers can be greater than 0? சரியா? அப்ப 0க்கு மேல எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப 0க்கு மேல எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா, சரியா, எத்தனை நம்பர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பாசிபிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 39 நம்பர்ஸ்க்கும் ஆவரேஜ் வந்துட்டு என்ன 0. அப்ப 39th நம்பர் அப்படின்னு 39th இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வரைக்கும் பாக்குறோம். அப் டு 38 நம்பர்ஸ் வரைக்கும் 38 நம்பர் 39th நம்பர் இதெல்லாம் பாக்குறோம். இதுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து 39 நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணி டிவைடட் பை 39 போடும்போது நமக்கு 0 கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா ஒரு 4 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 நம்பர் வந்துட்டு +1 +1 +1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கண்டிப்பா 4வது நம்பர், இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், இது வந்து செகண்ட் நம்பர், இது வந்து தேர்ட் நம்பர், எல்லா நம்பரும் வந்துட்டு பாசிட்டிவ் நம்பரா இருக்கு, +1 இருக்கு. சரியா? இப்ப 4th நம்பர் வந்துட்டு அதுவும் +1 இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் வந்துட்டு என்னவா ஆகாது அப்படின்னா 0 ஆகாது. அப்ப 4th நம்பர் என்னவா இருக்குன்னா -3 இருக்கும். சரியா? அப்பதான் sum of all positive deviation is equal to sum of all negative deviation இருக்கும். சரியா? அப்பதான் வந்துட்டு என்ன இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவலா இருக்கும். சரியா? அப்ப ஆவரேஜ் 0வா இருக்கணும் அப்படின்னா, சரிங்களா, ஏதோ ஒரு நம்பர் நெகட்டிவா இருந்தா கூட போதும், மித்த நம்பர்லாம் பாசிட்டிவா இருந்தா கண்டிப்பா நம்ம ஆவரேஜா மேட்ச் பண்ண முடியும். அப்ப 38 நம்பரும் வந்துட்டு 0க்கு மேல இருக்கிற ஒரு நம்பரா இருக்கலாம். அப்ப 39th நம்பர் மட்டும் என்னவா இருக்கலாம், அதை ஈக்குவல் பண்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் நம்பரா இருக்கலாம். இது எல்லாமே பாசிட்டிவா இருந்தாலும் இது ஒன்னு நெகட்டிவா இருந்தா கூட நம்ம என்ன பண்ண முடியும், டீவியேஷன், அதாவது sum of all positive deviation is equal to sum of all negative deviation அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 38ங்க. சரியா? 38 தான் இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர். சரியா? நீங்க ஒன்ஸ் இதுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா இங்க கலர் மாறிக்கும். சரிங்களா? சரி, உங்களுக்கு கிளாரிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 360 வச்சுக்கோங்க. செட்டிங்ஸ்ல போய் 360 பிக்சல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கிளியரா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. The average of 16 numbers. The average of 16 numbers is 48. சரிங்களா? The average of first 6 numbers. First 6 numbers என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 சொல்றாங்க. That of last 7 numbers. Last 7 numbers என்ன சொல்றாங்கன்னா 53 சொல்றாங்க. சரியா? The 7th and 8th numbers are respectively 3 and 7 greater than the 9th number. சரியா? இப்போ உதாரணமா 9th நம்பர் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா, சரியா, 7th நம்பரும் 8th நம்பரும் 7th நம்பர் 3 அதிகமாகவும் 8th நம்பர் 7 அதிகமாகவும் இருக்கான். அப்ப 7th நம்பர் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 9th நம்பரை விட எத்தனை 3 அதிகமா இருக்கும், +3. அதே போல 8th நம்பரானது என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த 9th நம்பரை விட எவ்வளவு 7 அதிகமா இருக்குமா. சரியா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு பர்டிகுலரா இண்டிவிஜுவலா நம்பர்னு சொல்லிட்டாங்க. மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா கொடுத்துட்டாங்க. இந்த 3 வந்துட்டு இண்டிவிஜுவல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க, மீதியெல்லாம் வந்துட்டு ஆவரேஜா கொடுத்துட்டாங்க. இது 60 நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு 6 நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு 7 நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டுங்க. இப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதியாச்சு. சரியா? இப்ப நீங்க சால்வ் பண்ணுங்க. இப்ப இதுக்கும் எவ்வளவு வந்துட்டு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாருங்க. டீவியேஷன் பாத்தீங்கன்னா ஓவராலுக்கும் இதுக்கும் எவ்வளவு டீவியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா -3. எத்தனை நம்பருக்கு அப்படின்னா 6 நம்பருக்கு. அப்ப டோட்டல் டீவியேஷன் வந்து -18 வரும். சரியா? அதே போல இதுக்கும் டீவியேஷன் பாருங்க +5. ஏன்னா பெருசா இருக்கா, ஆவரேஜோட பெருசா இருக்கா, எத்தனை நம்பருக்கு 7 நம்பருக்கா, அப்ப +35. அப்ப பாருங்க இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஈக்குவலா இல்ல, இன்னும் நமக்கு நெகட்டிவ்ல தேவைப்படுது. நெகட்டிவ்ல எவ்வளவு தேவைப்படுதுன்னா -17 தேவைப்படுது. அப்பதான் இதை ஆட் பண்ணாலும் நமக்கு -35 வரும். அப்ப +35 -35 வரணும் இல்லையா? அப்ப இந்த -17 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 3 நம்பரை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை ஈக்குவல் பண்ண முடியும். சரி, அந்த நெகட்டிவ் வேல்யூவை எடுக்க முடியும் இந்த 3 நம்பர்ல இருந்து தான். சரியா? இப்ப இந்த 3 நம்பரோட டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 17 குறைவா இருந்துச்சுனாவே இந்த 3 நம்பரோட டோட்டல் நம்ம சொல்லிடலாம். இந்த 3 நம்பரோட டோட்டல் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆவரேஜ் பண்ணுங்க. இப்போ 48 × 3 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 நம்பரோட
டோட்டல் இந்த 3 நம்பருக்கான வேல்யூ கிடைக்கும். அதுல இருந்து 17 கழிச்சிங்கன்னா தான் எக்ஸாக்ட் டோட்டல் கிடைக்கும். சரியா? ஏன்னா நம்ம 17 மைனஸ் பண்ணி ஆகணும். எதுல இருந்து அப்படின்னா இந்த 3 நம்பர்ல இருந்து. சரிங்களா? அப்ப என்ன வரும் அப்படின்னா இது இன்ட்டு பண்ணீங்கன்னா 120 பிளஸ் ஒரு 24 144. அதுல இருந்து 17 கழிச்சிருங்க. 17 கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 7 2 1 127 வரும். அப்ப இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 127 கிடைக்கும். சரியா? அப்ப எக்ஸ் 1x 2x 3x 3x is equal to 127. இந்த 3 இந்த 7 இது ரெண்டையும் அந்த எடுத்துட்டு போனீங்கன்னா -10 ஆயிரும். அப்ப 3x என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 117ங்க. அப்ப x என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 117 by 3. அப்ப x equal to 11ல 3 times மீதி 2 அப்ப 39. அவ்வளவுதாங்க. இப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதாவது 9th நம்பரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 9th நம்பர் என்னன்னா 39. சரியா? இப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் 9th and 7th நம்பர்னு கேக்குறாங்க. 9th நம்பர் நமக்கு தெரியும் 39. 7th நம்பர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th நம்பர் 3 அதிகங்கிறாங்க. அப்ப எதோட 9th நம்பரோட 9th நம்பர் 39னா அதோட 3 அதிகம்னா இது என்னவா இருக்கும் 42 இருக்கும். டிவைட் பை 2 ஆவரேஜ் கேட்டதுனால நம்ம டிவைட் பை 2 போடணும். சரியா? நம்ம கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. அதனால டிவைட் பை 2 போடுங்க. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும் 81 டிவைட் பை 2. அப்ப 40.5 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். 40.5 செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? இத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 40.5. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா average of all even numbers between 104 and 148. சரியா? இது போல ஈக்குவல் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி நம்பர்ஸ் இருந்தாலே நீங்க இந்த நம்பரையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 2 போட்டாலும் சரி. சரியா? பிட்வீன் சொல்லும் போது 104க்கு அடுத்த நம்பர் என்ன வரும் 106 பிளஸ் 148க்கு முன்னாடி நம்பர் என்ன வரும் அப்படின்னா 146. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். அல்லது இந்த கொடுத்த நம்பரையே என்னது 104 பிளஸ் 148 டிவைட் பை 2 போட்டாலும் உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். சரியா? எப்பயுமே வந்துட்டு ஈக்குவல் டிஃபரன்ஸா இருக்கிற சீரிஸ் செட் ஆஃப் சீரிஸ் நம்பர்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் வச்சு நீங்க என்ன சொல்லலாம் சரியான ஆவரேஜா உங்களால சொல்ல முடியும். சரியா? இப்ப இதை கூட்டினா என்ன வரும்? இதை கூட்டினா 200 252 வரும். இதை ஆட் பண்ண என்ன வரும் 200 252 வரும். ரெண்டை நீங்க எதால டிவைட் பண்ணாலும் சரி, இது ரெண்டையும் 2ஆல டிவைட் பண்ணாலும் ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? அப்ப 252 டிவைட் பை 2 என்ன வரும் 126 வரும். அப்ப இந்த क्वेश्चनக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 126. சரிங்களா? 126. அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. The average of 12 numbers is the average of 12 numbers. The average of 12 number is 42. The average of last 5 numbers is 40. And that of the first 4 number is 44. சரிங்களா? Sixth number is 6 less than 6th number is 6 less than 5th number and 5 less than 7th number. இப்போ நம்மகிட்ட 6th நம்பரை பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? 6th நம்பர் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் 6th நம்பர் is 6 less than the 5th number. சரியா? அப்ப 6th நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 5th நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 6 இருக்கும். எக்ஸ் பிளஸ் 6 இருக்கும். சரி? அதாவது 6th நம்பர் இஸ் 6 less than the 5th நம்பர்னா அதாவது இந்த 5th நம்பரை விட 6 குறைவு அப்படின்னா அப்ப 5th நம்பர் வந்துட்டு 6th நம்பரை விட 6 அதிகமா இருக்கும். அடுத்தது 7th நம்பருக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதே 6th நம்பர் 5 less than the 7th நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 7th நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 6th நம்பரோட 5 அதிகமா இருக்கணும். அப்படியே 5 அதிகமா இருந்தா தான் இதை விட இது எவ்வளவு கம்மியா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் 5 கம்மியா இருக்குன்னு சொல்லுவோம். 7வது நம்பரோட 6வது நம்பர் 5 கம்மின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான கண்டிஷனை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? சரி, இப்ப அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதியாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6th and 7th நம்பருக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப கண்டுபிடிச்சிடலாமா? சரி, இப்ப டீவியேஷன் பார்க்கலாம். இப்ப இந்த 12 நம்பருக்கும் இதுக்கும் டீவியேஷன் என்ன -2. எத்தனை நம்பருக்கு 5 நம்பருக்கு. அப்ப -10 வரும். அதே போல இதுக்கும் டீவியேஷன் பாருங்க என்னது +2.
எத்தனை நம்பர்ஸ்க்கு 4 நம்பர்ஸ்க்கு. அப்போ என்ன வரும் +2 4 நம்பர்ஸ்க்கு தானே, ரைட், +8. அப்போ நமக்கு ப்ளஸில் தான் இன்னும் தேவைப்படுது, ஏன்னா ரெண்டுமே ஆட் பண்ணால் 10 வரணும். இதையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நம்ம பண்ணணும் சரியா. அப்படிங்கும் போது இங்கே -10 இருக்கு, ஆனால் இங்கே 8 தான் இருக்கு. அப்போ +2 தேவைப்படுது. அப்போ இந்த நம்பர் வந்து என்னவா இருக்கும் இந்த 3 நம்பரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை டோட்டல் பண்ணிட்டு 2 மைனஸ் பண்ணீங்கன்னா அது என்னவோ அதுதான் இந்த 3 நம்பரோட டோட்டலாக இருக்கும் சரியா. அப்படியே கவனிங்க, 42 நம்ம இந்த 3 நம்பருக்கான ஆவரேஜாக எடுத்துக்கிட்டு இன்டூ 3 போட்டோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ வரும்? 120 + ஒரு 6 126 வரும் சரியா. அந்த 126லேருந்து 126ஓட நீங்கள் என்ன பண்ண அந்த 2 ஆட் பண்ணும். இதுதான் இந்த 3 நம்பரோட டோட்டல் சரியா. இன்கேஸ் -2 வந்துச்சுன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணும், இதே மாதிரி இன்ட்டு பண்ணி -2 பண்ணும். அப்போ என்ன வரும்னா 128 வரும். அப்போ இந்த 3 நம்பரோட டோட்டல் வந்து 128 சரியா. இப்போ 1x 2x 3x 3x is equal to 6 + 5 11. இது அப்படியே இந்தாண்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், -11 ஆயிரும் சரியா. அப்போ 3x அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3x வந்துட்டு இதுலேருந்து 1 போச்சுன்னா 7 117 வருதுங்க சரியா. அப்போ 3x = 117 இங்கே போடுறேன். 3x = 117 அப்படின்னா x = என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 117 / 3 போடுங்க சரியா. இந்த 3 எந்தான போச்சுன்னா / 3 ஆயிரும். அப்போ 39 வரும். அப்போ x ஆனது 39 அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க, 6th நம்பரும் 7th நம்பரும். 6th நம்பர் 39னா 7th நம்பர் அதோட 5 அதிகம். அப்போ 39ஓட 5 அதிகம்னா 39ஓட 5 கூட்டுங்க 44. அப்போ நான் இங்கே போடுறேன் 39 + 44 ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ / 2 போடுங்க சரியா. அப்போ நமக்கு என்ன வரும், 83 வருமா. 83 / 2 போட்டிங்க அப்படின்னா 41.5 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா. 41.5 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டா 41.5 டிக் பண்ணிக்கலாம் சரியா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஆவரேஜ் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 222 and 250. அப்போ நீங்கள் 222 எடுத்துக்கிட்டாவே ஓகே தான், இன் பிட்வீன் தானே சார் சொல்றாங்க. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் தானே எடுக்கணும் அப்படின்னாலும் அது போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சரியா. நீங்கள் இதில் பயந்துக்கவே தேவையில்லை சரியா. இது ஃபர்ஸ்ட் நம்பரை கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது லாஸ்ட் நம்பரை கன்சிடர் பண்ணிக்கோங்க சரியா. ரெண்டையும் ஆட் பண்ணி / 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். என்ன வரும், 472 வரும். / 2 போட்டிங்கன்னா 236 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 236 சரிங்களா. இதை கிளியர் பண்ணிடலாம். 236 ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 positive numbers are in the ratio 2:3:4. Then sum of their square is 2349. The average of the first two numbers அதாவது 2 + 3 / 2 போட்டோம்னா 2.5 வருது இல்லைங்களா. இதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மொதல் 2 நம்பருக்கு / 2 போட்டோம்னா 2 நம்பருக்கான ஆவரேஜ், 3 நம்பருக்கான ஆவரேஜ் 3 கூட்டி 3 டிவைட் பண்ணீங்கன்னா 3 நம்பருக்கான ஆவரேஜ் ரேஷியோ நமக்கு கிடைக்கும் சரியா. இப்போ 2 நம்பருக்கான ஆவரேஜ் ரேஷியோ 2.5. இப்போ நம்ம கிட்ட அந்த வேல்யூவா கேட்குறாங்க சரியா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இது 2 டைம்ஸ், ஃபர்ஸ்ட் நம்பர் 2 டைம்ஸ், ரெண்டாவது நம்பர் 3 டைம்ஸ், மூணாவது நம்பர் 4 டைம்ஸ் இருக்கு சரியா. இத ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சம் ஆஃப் தி ஸ்கொயர்னா அதை ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இதை ஸ்கொயர் பண்ணலாம், இதையும் ஸ்கொயர் பண்ணலாம், இதையும் ஸ்கொயர் பண்ணலாம், இதையும் ஸ்கொயர் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2349 சரியா. இப்படி ஹோல் ஸ்கொயரா இருக்கிறதுனால இதுக்கு நமக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது. அப்ப 2 மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் பண்ணா 4t² பிளஸ் இதையும் வெளியெடுங்க 9t², இதையும் வெளியெடுங்க 16t² அப்படின்னு போடணும். ஈக்குவல் டு 2349. டீனா இந்த இடத்துல இந்த டைம்ஸ் அசியூம் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. இப்ப இந்த 3 ஆட் பண்ணுங்க, பிளஸ் இருக்கிறதுனால இந்த 3 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வரும், இது 3 ஆட் பண்ணா 4 9 16 29 வருமா. 29t² ஈக்குவல் டு 2349. அப்ப t² என்ன அப்படின்னா 2349 29 டிவைட் பண்ணும். அப்ப நமக்கு t² கிடைக்கும் சரியா. அப்ப 29 டிவைட் பண்ணீங்கன்னா 13 வச்சுக்கிட்டோம்னா வந்து 8 டைம்ஸ் வந்து 240 வரும். அப்ப 29 அப்படின்னா
அதுலேருந்து 8 மைனஸ் பண்ணிங்கன்னா 232 வரும் இல்லையா? அப்போ இது 8 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 2 வருமா? அப்போ 29ல் 29 1 டைம். சரியா? அப்போ டி எவ்வளோ வரும் அப்படின்னா √81 போடணும். அப்போ நமக்கு 9 கிடைக்கும். சரியா? 9 தான் வந்துட்டு டீயோட வேல்யூ. சரிங்களா? அப்போ 9ங்கிறது ஒரு டி அப்படின்னா நமக்கு தேவை என்னன்னா 2.5 டி, அதான ஆவரேஜ். அப்போ 2.5 இன்ட்டு 9. சரியா? அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, 2 18, அரை இன்ட்டு 9 4.5, 18 + 4.5னா 22.5 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். சரியா? 22.5 டிக் பண்ணிடலாம். இதை கிளியர் பண்ணிட்டு இதை டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when 2 is subtracted from each of the number. சரியா? என்ன பண்றோம், 2 இந்த ஒவ்வொரு நம்பர்லயும் 2 வந்து மைனஸ் பண்றோம். சரியா? அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, then the sum of the number is obtained is 102. சரியா? ஒவ்வொரு நம்பர்ல இருந்தும் 2 நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 102 வந்துட்டு அந்த நம்பர்ஸோட சம்னா டோட்டல் அப்படின்னு அர்த்தம். அதுவே 5 நம்ம மைனஸ் பண்றோம்னா ஒவ்வொரு நம்பர்ல இருந்தும் 5 மைனஸ் n வந்து நம்ம நம்பர்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம், n வந்து நம்ம நம்பர்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். அப்ப இதுல 5 என்ன நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு மிஞ்சுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 தான் மிஞ்சுது. சரியா? அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்களேன். இது வந்து 3n ஈக்குவல் என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 90 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்ப நம்பர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 90/3. அப்ப நம்ம 30 நம்பர்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கலாம். சரி, 30 நம்பர்ஸ் போடக்கூடாது, 30 நம்பர்ஸ். அதான் என்னதான் இங்க போட்டோம்ல 30 நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த கிவன் n நம்பர்ஸ். சரியா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், அது 30. சரியா? இப்ப ஆக்சுவலா அந்த 30 நம்பரோட டோட்டல் எதுவும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா, சரியா, ஒவ்வொரு நம்பர்லயும் 2யோ அல்லது ஒவ்வொரு நம்பர்லயும் 5யோ கழிக்காம இருந்தா என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா டோட்டல் 102 பிளஸ் எத்தனை நம்பர்ஸ்க்கு 30 நம்பர்ஸ்க்கு n 2. சரி, 30 நம்பர்ஸ் n 30, சப்ட்ராக்ட் பண்ணது 2. அப்ப 2 வந்துட்டு அதாவது 60 அதிகமா இருந்திருக்கும். அப்ப டோட்டல் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 102 + 60, அப்ப 162 இருந்திருக்கும். சரியா? டோட்டல். இப்ப 30 நம்பருக்கான ஆவரேஜ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஆவரேஜ் டோட்டல் என்னது 162. நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30. இப்படி டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், இதுனா 5 டைம்ஸ் வரும். மீதி 35, சாரி 5 15, 150. சரிங்களா? 150. அப்புறம் மீதி என்ன இருக்கும், அந்த 3ஆல கூட கேன்சல் பண்ணலாம். 5 30, மீதி 1ன்னா இது என்ன 0.4. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 5.4. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 5.4. சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when 2 is subtracted. சரியா? when 2 is subtracted from each of the given number. இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. of 3 numbers, second is. சரியா? 1/3 of the first. சரியா? அதாவது ரெண்டாவது நம்பர் என்ன சொல்றாங்க, செகண்ட் நம்பர் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதுல 3ல் 1 பங்கம். சரியா? இப்படி சொல்றாங்க, ரேஷியோவை சொல்றாங்க. இது 3 பங்கு அப்படின்னா இது 1 பங்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது 3 பங்கு அப்படின்னா இது 1 பங்குன்னு சொல்றாங்க. அடுத்தது அண்டுன்னு வந்துச்சுன்னா எகைன் வந்து இந்த செகண்ட் நம்பரே சொல்றாங்கன்னு அர்த்தம். and is also 3/4 of the third number. இப்ப தேர்ட் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் நம்பர் அதுல 4ல் இது 3 பங்கம். சரியா? 4ல் இது 3 பங்கம். சரிங்களா? அவங்க சொன்னதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. சரியா? அடுத்தது if the average of 3 numbers is 120. இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3 போட்டோம்னா நமக்கு வரக்கூடிய மதிப்பு 112. then what is the smallest number? இதுல சின்ன நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப பாருங்க, இந்த மாதிரி ரேஷியோ எடுக்கும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட் நம்பர் ரேஷியோவா இருக்கு, தேர்ட்லயும் செகண்ட் நம்பர் ரேஷியோவா இருக்கு. தேர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட்லயும் இந்த செகண்ட் நம்பர் ரேஷியோவா இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட்லயும் இந்த செகண்ட் நம்பர் ரேஷியோவா இருக்கு. ஆனா அதுக்கான ரேஷியோ வேல்யூ வந்து ஈக்குவலா இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணா, இது 3யா, இந்த 3ஆல இதை அப்படியே இன்ட்டு பண்ணிக்கோங்க, இதையும் இன்ட்டு பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படி பண்றோம்னா ரெண்டுலயும் காமனா அந்த டேர்ம் இருக்குன்னா அதோட வேல்யூவும் வந்துட்டு ஈக்குவலா இருக்கணும்.
சரி, இப்போ ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம இன்ட்டு பண்ணி ஈக்குவல் பண்ணணும். சரியா, இப்போ பாருங்க இதுவும் வந்து 3 ஆயிடுச்சு, இதுவும் வந்து 3 தான் இருக்கு. சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 3 × 3 9 டைம்ஸ் வரும். செகண்ட் நம்பர் எவ்வளோ இருக்கும்? செகண்ட் நம்பர் 3 தான் இருக்கும். அப்படியே காமனாக எடுத்துக்கணும். தேர்ட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கும். சரியா, ஏன் நம்ம ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 3 போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 3 போட்டோம்னா 112. இல்லைன்னா இதை நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு இதை இன்டூ 3 போட்டுக்கலாம். சரியா, 112 இன்டூ 3 போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் ஒன்று தான். எனக்கு இதை டிவைட் பை 3 போட்டோம்னா ஈஸியா இருக்கும், அதனால நான் அதை போட்டுக்கிட்டேன். இப்போ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்? ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டிப்பா இதுவா 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும். அப்போ 3 டைம்ஸ் வந்துட்டு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, அப்போ இது 3 ஆட் பண்ணுங்க. 9 3 4 12 12 + 4 16 16 by 3 டைம்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 டைம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3 டைம் என்ன. சரியா, அப்போ என்ன பண்ணணும்? 3 × 112 × 3 by 16. சரியா, 112 16ஆல் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 7 டைம்ஸ் வருமா? அப்போ 3 × 7 × 3 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்போ 21 21 × 3 எவ்வளோங்க வரும்? 21 × 3 20 × 3 60 21 × 3 63 வருமா? 20 × 3 60 1 × 3 63. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 63. சரிங்களா, இதை அப்படியே கிளியர் பண்ணிட்டு ஆன்சரை டிக் பண்ணிடலாம். சரிங்களா, அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழில் கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கான சிஜிஎல் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். சரியா, உங்களுக்கு புரிதல் வேணும் அப்படின்னா தமிழ்லையும் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்துக்கலாம். சரியா, வேணும்னா நீங்கள் தமிழ்லையும் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு மற்ற எக்ஸாம்லாம் தமிழில் இருக்கும். எஸ்எஸ்சிலேயே மற்ற எக்ஸாம்லாம் தமிழில் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, சரிங்க. இப்போ ஆன்சர் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஆன்சர் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆயிடும். சரியா, ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆயிடும். இந்த எக்ஸாமுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது அதே மாதிரி இது எந்த எக்ஸாமில் வந்துச்சு அப்படின்னும் இதில் போட்டிருப்பாங்க. எந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழேயும் இது எந்தெந்த எக்ஸாமில் கேட்டாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரியா, ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே இதை கொடுத்துருப்பாங்க. சரியா, இது டயர் 1, இது டயர் 2, இது டயர் 1, இது டயர் 1, இது டயர் 2, இது டயர் 1, இது டயர் 2ல கேட்டிருக்காங்க, இது டயர் 1, இது டயர் 1, இது டயர் 1. இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராகவே இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்தும் உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. சரியா, ரீசனிங்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்ல இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஜிஎஸ் கொஸ்டின்ஸும் ரெகுலராக அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆப்டிடியூட்ல இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க. சரியா, நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பரேஷனுக்கு இதுவும் ஒரு சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்கள் ஸ்கோரை ஹை பண்ணுறதுக்கு இதுவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சரியா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் சொல்லி தந்தது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். சரிங்களா, இதே மாதிரி நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் தாராளமாக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.